ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு செலினியம் ஜாவா டியூட்டோரியல்ல வந்து இன்வாலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இன்வாலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன்ஸ்னா என்னங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் ஆஃப் நோ சர்ச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன்னு சொல்லலாம். ஸோ நோ சர்ச் எலமெண்ட்டுக்கும் இன்வாலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன்ஸ்க்கும் ஒரு லைட் டிஃபரன்ஸ் தான். ஸோ இது அடிக்கடி இன்டர்வியூல வந்து கேட்பாங்க. ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின்னே சொல்லலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெப் டிரைவர் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கூகுள் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்க ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து கூகுள் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். விண்டோஸ் வந்து மேக்ஸிமைஸ் கொடுக்கும். கூகுள் வெப்சைட் ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த சர்ச் பார்க்கு எக்ஸ்பாத் வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ்பாத் எழுதுறதுலாம் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ஒரு வேலை பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு செலினியம் பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் வந்துட்டு நான் பை டாட் எக்ஸ்பாத் கொடுத்துட்டு நான் எக்ஸ்பாத் வந்து எழுதிக்கிறேன். சர்ச் வந்து கூகுள் பார்க்கு. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து சென்ட் கீஸ் கொடுக்குறேன். நம்ம வந்து சேனல் நேமே வந்து டைப் பண்ணலாம். ஸோ சென்ட் கீஸ் வந்துட்டு இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ சென்ட் கீஸ் வந்து சாராவின்னு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அந்த கூகுள் சர்ச் பார்க்கு நம்ம எக்ஸ்பாத் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதில் சாராவின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து பார்க்கறதுக்காக த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுத்துக்கிறேன். த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு டிரைவரையும் நம்ம வந்து குவிட் பண்ணிக்கலாம். டிரைவரையும் நான் குவிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு டிக்ளரேஷன் வந்து த்ரோ பண்ணிக்கலாம் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஜஸ்ட் கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்துட்டு அந்த கூகுள் சர்ச் பார்க்கு எக்ஸ்பாத் வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சென்கி சாராவே கொடுத்துருக்கோம். அப்புறமேட்டு அதை வந்து நம்ம பார்க்கறதுக்காக ஸ்லீப் கொடுத்துட்டு டிரைவர் வந்து குவிட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இதை நான் ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நார்மலான கோடு. இதில் வந்து இன்வாலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சாராவின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டைப் ஆயிருச்சு. ஓகே. டிரைவரும் குட் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு இதுதான் எக்ஸ்பாத் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லொக்கேட்டர்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்பாத் சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த சின்டெக்ஸ் எக்ஸ்பாத்தோட சின்டெக்ஸ் இல்லை சிஎக்ஸ்எஸோட சின்டெக்ஸில் வந்துட்டு இன்வாலிட் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணோம்னா இன்வாலிட் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணோம்னா அப்போ வந்துட்டு நமக்கு இன்வாலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது எக்ஸ்பாத்தோட சின்டெக்ஸ் இல்லையா? ஸோ இந்த சின்டெக்ஸ்ல ஏதாவது நம்ம வந்து இன்வேலிடா யூஸ் பண்ணோம்னா அப்போ வந்துட்டு இன்வேலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன் வந்துட்டு வரும். எக்ஸ்பாத் வந்து நம்ம ராங்கா எழுதுனோம்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா அட் நேம் ஈக்குவல் டு கியூ இதுதான் வந்துட்டு கூகுள் சர்ச்சுக்கான எக்ஸ்பாத். ஸோ இந்த வேல்யூலே நம்ம வந்து தப்பா எழுதணும்னா அங்க வந்துட்டு நோ சர்ச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ அந்த எக்ஸ்பாத்ல எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆகும். ஆனா இந்த எக்ஸ்பாத் இல்ல சிஎஸ்எஸ் சின்டெக்ஸோட சின்டெக்ஸ்ல இருந்து ஏதாவது நம்ம வந்து இஷ்யூ இன்வாலிட் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணோம்னா அப்போ வந்து இன்வாலிட் செலக்டர் வந்து நமக்கு வரும். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூ சேம் தான். இந்த கியூ தான் வேல்யூ. நான் இதை சேஞ்ச் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் சேஞ்ச் பண்றேன். டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த கர்லி பிராக்கெட் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணோம்னா இன்வாலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன்ஸ் வரும். ஸோ சின்டெக்ஸ்ல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு இன்வாலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன் எக்ஸ்பாத் இல்லை சிஎஸ்எஸ் செலக்டர் சின்டெக்ஸ்ல இஷ்யூ இருந்துச்சுன்னா அப்போ இன்வாலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன் வரும். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க நான் அதை ரன் பண்றேன். ஸோ பாருங்க ரன் ஆகுது. ஸோ எக்ஸ்பாத் எல்லாம் வந்து சேம் தான். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இஷ்யூ வரும். இப்போ பாருங்க நான் வந்து எக்லிப்ஸ் வந்து ஓபன் பண்றேன். கன்சோல் ஓபன் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க இன்வாலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன் லைன் நம்பர் 13ல நம்மளுக்கு என்னங்க இன்வாலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சின்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எரர் இட்ஸ் நாட் அ வேலிட் எக்ஸ்பாத் எக்ஸ்பிரஷன். புரியுதுங்களா? இன்வாலிட் செலக்டர் எக்ஸெப்ஷன்ஸ் வந்துட்டு அந்த சின்டெக்ஸ்ல இஷ்யூ இருந்தா நம்மளுக்கு வந்து வரும். புரியுதுங்களா? வந்துட்டு நான் சேம் தான். சின்டெக்ஸ்ல எந்த இஷ்யூவும் கொடுக்கல. இப்போ இந்த வேல்யூல வந்து சேஞ்ச் பண்றேன். கியூஇன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூல சேஞ்ச் பண்ணா இந்த எக்ஸ்பாத்தோட வேல்யூவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பாத்தோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா ஸோ அந்த எக்ஸ்பாத்ல இருந்து எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோ சர்ச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் வரும். ஸோ எக்ஸ்பாத் அந்த வேல்யூவே ராங் ஆயிடுச்சுன்னா நோ சர்ச் எலமெண்ட். ஸோ அந்த வேல்யூல எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லை நம்ம வெப் பேஜ்லன்னு சொல்லிட்டு எரர் வந்து த்ரோ ஆகும். பாருங்க no such element exception வந்திருக்கு. no such element exception unable to locate the element. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.